மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. இந்த நாட்கள்ல வருத்தத்தோடு தான் எல்லா ஜனங்களுமே இருக்காங்க. எல்லாருமே என்ன பண்றாங்க, காலையில் எழுந்து வேலைக்கு போறாங்க, வருத்தத்தோடு போறாங்க. குடும்பத்தில் வீட்டில் இருக்காங்க, கணவன் மனைவி பிள்ளைகளோடு வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க. சமாதானம் இல்லை. கையில் காசு பணம் சம்பாதிச்சு வாங்குறாங்க, அது வருத்தத்தோடு தான் என்ன பண்றாங்க, அது செலவு பண்றாங்க. நோய் நொடியில் இருக்காங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. பல விதமான உறவினர்களிடத்துல, சொந்த பந்தங்களிடத்துல, உற்றார்களிடத்துல, அருகாமையில் இருக்கிற இடத்துல, இன்னும் நம்ம வெளியில எங்கெல்லாம் போறோமோ எங்கெல்லாம் வருகிறோமோ எல்லா இடங்களிலும் ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க, தனிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறவங்க வருத்தத்தோடு தான் என்ன பண்றாங்க, நாட்களை கழித்து கொண்டு இருக்கிறாங்க. அதிகமாக பணம் இருந்தாலும் சரி, செல்வம் அதிகமாக வச்சிருந்தாலும் சரி, வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் சரி, கார் இருந்தாலும் சரி, வண்டி இருந்தாலும் சரி, வாகனம் இருந்தாலும் சரி, ஆனால் வருத்தத்தோடு தான் அவங்க இருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்க முடியுது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வரணும். அது என்ன பாரம்? ஒரு அரிசி மூட்டையை ஒரு 100 மூட்டை நம்ம சுமக்கிறோம், கொஞ்சம் தூரத்தில் கொண்டு வச்சிடணும். ஒரு மற்ற தானியங்கள் எதை வேணாலும் நம்ம சுமக்கிறோம், அது கொஞ்ச நேரத்தில் இறக்கி வச்சிடணும், அது ஒன்றும் நீங்கிடுது. ஆனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அந்த வருத்தத்தின் பாரம் இருக்கிறது, அது வாழ்நாள் முழுக்க சுமக்கிற மாதிரி இருக்கும். அது சீக்கிரமாக போகாது. அந்த வருத்தப்பட்டு சுமக்கிற பாரத்தையும் நான் நீக்கிறேன், ஒரு இமைப்பொழுதுல நான் நீக்கிறேன், என் இடத்துல வாருன்னு சொல்லி நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஆண்டவர் அவங்க சொல்றாங்க. ஏற்றுக்கொள்ளாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களா? இயேசுனா யாருன்னு தெரியாமலும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இயேசுனா யாரு? அவங்க 2000 வருடங்களுக்கு முன்பு தானே நம்ம பிறந்ததா சொல்றாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி, அண்ட சராசரங்கள் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கும் முன்னமே, உண்டாக்கும் முன்னமே அவர் மனுமக்கள் என்று சொல்லப்படுகிற தூதர்களோடு கூட வனாதி வனங்கள் என்ன பண்றது, கோடானு கோடி தூதர்களோடு என்ன பண்றாங்க, அவங்க அங்க இருக்காங்க, அவங்களை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த பூமியில மனுஷனை உண்டாக்கி நடந்து வரும்போது நிறைய அக்கிரமங்களும் பாவங்களும் ஜனங்கள் செய்தபடினாலே ஒரு முறை ஜலப்பிரயத்துல என்ன பண்றாங்க, உலகத்தை அழிச்சிடுறாங்க. அதன் பிறகு நோவா, அவங்களோட கூட சேம், காம், யாப்பேத், அவங்க மனைவி 8 பேர், அவங்க அளவின்படியே அவங்க சொன்ன அந்த கப்பலை எப்படி செய்யணும் சொல்ல அளவின்படி அந்த நோவா பேழை அவங்க செய்தாங்க. 100 வருடம் அந்த கப்பலை செஞ்சிருக்காங்க. அதற்கு உதவியா அநேக எந்த மரத்துல செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இந்த உலகத்தை ஜலப்பிரளயத்தில் அழித்து, அதன் பிறகு அந்த 8 பேரால நோவா நீதிமானா இருந்ததுனால அவங்க மூலமா அந்த உலகம் காக்கப்பட்டது. இப்படிதான் என்ன பண்ணுது, மறுபடியும் என்ன பண்ணுது இந்த சந்ததி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதி முதற்கொண்டு இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் அவங்க தான். ஒரு இமைப்படுதல அவங்கள்ட்ட விண்ணப்பம் பண்ண நமக்கு சமாதானம், அந்த வருத்தப்பட்டு சுமக்கிற பாரம் நம்ம விட்டு நீங்க போயிடும். ஏன்னா நிறைய பேர் இயேசு கிறிஸ்து யாரும் தெரியாம இருக்காங்க. இயேசு என்கிற இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்போ யூடியூப் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக, பேப்பர் மூலியமாக, ஒளிப்பெருக்கி மூலியமாக, டிராக்ஸ் கைப்பறிதி மூலியமாக எல்லாம் உலகம் முழுவதிலும் எல்லா இடங்களுக்கும் போய் சென்று சேர்ந்துட்டு, ஆனால் எல்லாரும் மொபைல்ல பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவர், உண்மையுள்ள ஆண்டவர். நீங்க நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உங்க பக்கத்துல என்னென்ன விசாரிக்கிறவர், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத உனக்கு எட்டாத உனக்கு பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வருத்தப்பட்டு பலவிதமான காரியங்கள்ல வருத்தப்பட்டு பார்த்து சுமந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்காக இப்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, என்னை நோக்கி வாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா அந்த பாரம் நீங்கணும், ஒரு சமாதானம் உள்ளத்துல வந்து. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொடுமையான பதார்த்தங்களை பார்க்கலாம் அமெரிக்கையோடு சாப்பிடுகிற வெறும் துணிக்கே நம்ம. ஏன்னா நிறைய இருக்கும், தானியங்கள் இருக்கும், பருப்பு வகைகள் இருக்கும், கோதுமை இருக்கும், மாவு இருக்கும், எண்ணெய் இருக்கும், வீட்டுல சகலம் இருக்குங்க. ஆனா அதை சண்டையோடு போய் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு ஓம்ப போட்டுட்டு திருப்தியா இருக்குமா சாப்பிட்டா? ஆனா அப்படிதான் இருக்கு இந்த நாள்ல. ஆனாலும் ஒருவரோடு ஒருவர் சமாதானத்தோடு, அன்போடு, ஒருவருக்கு சிரிப்போடு, தமசோடு அந்த வீட்டுல ஒரு தண்ணி ஊற்றி ஒரு வெங்காயத்தை தொட்டு விட்டு, ஒரு ஊறுகாயத்தை தொட்டு விட்டு சாப்பிட்டா அது அமெரிக்கையோட சாப்பிட்றது எவ்வளவு இனிமையா இருக்கும், சமாதானத்தோடு சாப்பிடுறது. நீதிமொழிகள் 17:1 வசனம் சொல்லுது. ஆனபடினால இந்த நாளில வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். வாருங்கள்னா அவர் என்ன பண்ண எல்லா இடத்துலயும் அங்க நிக்கிறார் இங்க நிக்கிறார் அப்படி இல்லை. வாருங்கள்னா கர்த்தர் உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் இருக்கிறார்.
சகல இடங்களிலும் இயேசு கிறிஸ்து நிரம்பி இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவராகிய இயேசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சமாதானம் கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க, குடும்பத்தில் நாங்களாம் ஒற்றுமையா இருக்கணும், அன்பா இருக்கணும், கூடி வாழணும், எங்களுடைய பாரங்களை எல்லாம் நீக்கி போட்டுருங்க, நீங்க ஆலோசனை கொடுங்க, அதன்படி நாங்கள் நடக்கிறோம், நாங்கள் வாழணும், எங்களுக்கு ஆலோசனை கொடுங்க சொல்லி இரவு நேரங்களில் படுக்கும்போது நீங்க கேட்டுட்டு படுத்தாலும் சரி, அல்லது பகல் நேரத்தில் நீங்க இருக்கிற இடத்திலே இருந்து ஆண்டவர் நோக்கி பரலோகத்தில் ஏசப்பா எனக்கு உதவி செய்ய நீங்க வேண்டிக் கொண்டாலும் சரி, கட்டாயம் உங்களுக்கு உதவி என்ன பண்ண உடனே செய்வாங்க ஏசப்பா. நீங்க வேணா செஞ்சு பாருங்களேன். ஆமென். ஸ்தோத்திரம்.